Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்காக. ஓகேவா? இப்போ சின்ன சின்ன வாய்க்கை வரப்பு தகராறு, ஒரு ஷார்ட் டைமாக நீங்கள் வந்து பேசலை, இல்லை ஒரு லாங் டைமாக பேசாமல் இருக்கீங்க, இல்லை இந்த பாண்டிங்கை எப்படி கொண்டு போகலாம், அதில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் லெவல் இது வந்து ரீயூனியன் ஆகுமா, இந்த பாண்டிங் உங்களுக்கு ஒரு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் தருமா? ஓகேவா? இப்போ நீங்கள் மெயில் பார்த்தாலும் சரி, ஃபீமேல் பார்த்தாலும் சரி, உங்கள் ஆப்போசிட் பர்சனுக்கு அந்த ஐடியா இருக்கா திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கு? அதே மாதிரி உங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகலாம், இல்லைனா வந்து நியூ லைஃப்க்கு போகலாமா, அந்த மாதிரி எந்த கேள்விகள் இருந்தாலும் அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ரிடிக்ஷனில். இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட ப்ரிடிக்ஷன். இதில் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1க்கு ஒயிட் கலர் பென்னு, பைல் நம்பர் 2க்கு வயலட் கலர். இந்த 2 பைலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? பார்த்துடலாமா? சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் உங்களோட லவ் பாண்டிங் ரீயூனியன் ஆகுமா, இப்போ கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு, என்ன முடிவில் இருக்காங்க உங்கள் பர்சன் அண்டு நீங்கள், இப்போ உங்களோட நிலைப்பாடு என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட நிலைப்பாடு என்னங்கிறதையும் பார்த்துடலாம். சரியா? ஸோ கமெண்ட்டில் வந்து அவருக்கு தேங்க் பண்ணுங்கள் சாமுவேல் ஏஞ்சலுக்கு. அவர் நம்பர் 44455. ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. உங்களோட நிலைப்பாடு, உங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார், இந்த யூனியன் பற்றி என்ன கைடன்ஸ் கொடுக்குறார், பிளெஸ்ஸிங் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்களோட பார்ட்டி, அதாவது உங்களோட லவ்வருக்கோ இல்லைனா உங்களோட இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா உங்களோட பர்சனுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சரியா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? கலெக்டிவ் ரீடிங் அண்ட் எனர்ஜி ரீடிங் டைம்லெஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேர் எப்படின்னா ஒரு சான்ஸ் கொடுங்க, உங்களோட பர்சனுக்கு வந்து அவங்களோட அந்த தவறுகளை புரிஞ்சு திரும்ப அவங்க ரீயூனியன் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகேவா? ஒர்க் ஆன் யுவர் பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப் எ சேஞ்ச். ஒர்க் ஆன் யுவர் பார்ட்னர்ஷிப், உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு தாருங்கள். ஏன்னா உங்ககிட்ட வந்து நிறைய எப்படின்னா கேள்விகள் அதிகமாக இருக்குது, அது ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரி இருக்குது. காம்ப்ரமைஸ் வேணும், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறதுனால தான் இதை சொல்கிறாரு. ஓகேவா? உங்களுக்கு தென் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். Open your heart to give and receive the highest energy of all. நீங்கள் கொஞ்சம் வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாற்றிக்கணும்னு அவசியமே கிடையாது. யாருக்காகவும் யாரும் மாற தேவையில்லை. நீங்களாகவே இருங்க. ஆனால் உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட செல்ஃப் லவ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ணாதனால தான் உங்கள் பர்சனையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை லைக் பண்ணிடுவார். சூட்சும ரகசியம். ஓகேவா? அதை தான் இந்த 2வது கார்டில் அழகாக சொல்கிறாரு. உங்களுக்கு உங்கள் மேலே வந்து செல்ஃப் லவ் இல்லை, அதனால் மற்றவங்க மேலே அந்த அன்பை காமிக்க முடியல, ரொம்ப கோவப்படுவீங்க. மற்றவங்களுக்கு அன்பு இப்போது வந்து எந்த ஒரு அன்பும் ஒரு நம்ம இது நீ கொடுத்தா தான் நான் உன் மேலே பாசம், இதை நீ செஞ்சால் தான் உன் மேலே பாசம் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரூ லவ்வா அப்படின்னு நினைக்கிறீங்களா கைஸ்? அது ட்ரூ லவ் கிடையாது. அந்த பர்சன் நம்ம கூட இருந்தாலே போதும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாமே. உங்கள்கிட்ட சில கரெக்ஷன், அதனால தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட என்னெல்லாம் ஒரு இது இருக்கோ, கைடன்ஸ் அவர் கொடுக்குறாரு, லேகிங் இருக்கோ, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டம் கொண்டு போகலாம். அதே மாதிரி அவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் கொடுக்கலாம் இல்லையா? இந்த பாண்டிங்கை வந்து கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக ஒரு நல்ல ஒரு இணக்கமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறதுனால தான் இப்படி பார்த்துடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. அதனால தான் நான் இப்படி எடுத்தேன். சரியா? தென் பாருங்கள்,
ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் அந்த பாசிட்டிவ் லவ்வை விட்டுட்டு நீங்கள் அது திருமணமாக ஆகியிருந்தால் கூட பிரேக்கு, ஓகேவா? அந்த பர்சன்கிட்ட இப்போ உங்களுக்கு இணக்கம் இல்லை, ஒரு சிலர் வெளில வந்துட்டீங்க. ஸ்டே ஆப்டமிஸ்டிக் அபவுட் யுவர் லவ் லைஃப். பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஃபெய்த் வில் பிரிங் யூ ரொமான்ஸ். அதாவது உங்களோட அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்க. நீங்கள் வந்து அப்பப்போ கொஞ்சம் வந்து எனர்ஜி லெவல் ரொம்ப ட்ரைன் ஆகுது. ஏன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டோட நீங்கள் வந்து நியூ லைஃப்பை தேடுறீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், ரொம்ப நாளாக எல்லாமே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஏன்பா சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க. உங்கள் கேள்விக்கு பதில் அதுதான் கொடுக்குறாரு. நீ வந்து ஒரு உன்னோட லவ் லைஃப்பை வந்து ஒரு திருப்திகரமாக ஒரு இதுவாக அந்த மாதிரி ஒரு இதுவாக கொண்டு போகணும், ஒரு நிறைவாக கொண்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, ஓகேவா? அது மாதிரி கொண்டு போகணுன்னு நினச்சேன்னா நீ கொஞ்சம் பாசிட்டிவாக இரு. பாசிட்டிவாக இருந்தேன்னா அந்த விஷயம் வந்து உனக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, நல்ல லவ் பாண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அதனால் உங்கள் ப்ரேயரை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், வெக்ஸ் ஆகாதீங்க, ரொம்ப திருப்தியாக டிவைனோட வந்து கனெக்டிவாக இருங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்கள். உங்களோட சில நீங்கள் எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணுங்கிறதையும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது ரெசனேட் ஆகலைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க ஓகே, நம்ம இந்த மாதிரி தான் லேக் ஆகிட்ருக்கோம், நமக்கு கரெக்டாக இது வந்து நமக்கு தான் சொல்கிறாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, வேறு யாருக்கும் அது வந்து வந்த மெசேஜ், ஓகேவா? ஸோ உங்களை வந்து நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து உங்கள் பர்சனுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, மன்னிச்சிருங்க அவங்கள. இது ஒரு சிலர் வந்து சிங்கிளாக தான் இருக்கீங்க, லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகிருக்கலாம், இல்லை திருமணமாகி பிரேக், டிவோர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கூட ஆகிருக்கலாம், கொஞ்சம் அந்த மாதிரி கூட தெரியுது. ஸோ செகண்ட் பர்சனாக, அதாவது நியூ லைஃப் வேணும், ஒரு திருமண வாழ்க்கை வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, நடக்கலைங்கிற அந்த வருத்தம் அதிகமாக இருக்குது, ஓகேவா? செல்ஃப் ஹீல் பண்ணுங்கள், மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயரை வந்து அதிகப்படுத்துங்க. அடுத்தது இப்போ உங்கள் பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவருக்கு என்ன ஏஞ்சல் சொல்கிறாரு, ஓகேவா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்க உங்களோட நபரின் மனநிலை எப்படி இருக்குது, அவருக்கு என்ன வந்து கைடன்ஸ் இருக்குது, சாமுவேல் ஏஞ்சலோட அந்த கைடன்ஸ் என்ன, அவங்கள பற்றின என்ன புரிதல் உங்களுக்கு வேணும், அவரோட மைண்ட் செட்டில் என்ன ஓடிட்டுருக்குது. சூப்பராக கொடுத்தாருமா. அவர் வந்து உங்களுக்குள்ளே நடந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவெல்லாம் ரொம்ப ஓவராக தாட் ஓட்டுறாரு. உங்கள் பர்சன் வந்து உங்களுக்குள்ளே நடந்த நல்ல விஷயங்களை வந்து பார்க்கணும், அதை பற்றி நினச்சாருன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு வந்து வரும். அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட இந்த லவ் பாண்டிங்கை ஈஸியாக கொண்டு போகலாம். கூடிய விரைவில் அவர் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி கூட வரலாம், உங்ககிட்ட அவர் கம்யூனிகேட் பண்ணலாம், ரீயூனியன் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் விட்டு கொடுங்க, ப்ளேஃபுல்னஸ் டு ரீகேப்சர் ரொமான்ஸ், அலவ் யுவர் இன்னர் யூத்ஃபுல் ஸ்பிரிட் ஆஃப் ஃபன் டு ஷைன். அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த உணர்வை வந்து வெளிக்கொண்டு வாங்க, அந்த உண்மையான அந்த அந்த உண்மையான லவ் அந்த மூமெண்ட்டை வந்து கொண்டு வாங்க. சும்மா தேவையில்லாத அந்த அதாவது நெகட்டிவான அந்த வார்த்தைகள் பேசினது, நெகட்டிவான சிச்சுவேஷன், நடந்து போன சிச்சுவேஷனையும் அசை போடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை வந்து அவரும் பண்ணணும். அவர் வந்து அடிக்கடி உங்களை நெகட்டிவாக தான் நினைக்கிறாரு, அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நினைக்க மாட்டேங்கிறார். அதனால் அவருக்கான கைடன்ஸாகவும் இதை வந்து ஏஞ்சல் தராங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அவங்க இந்த சிச்சுவேஷனுக்கு வந்தார்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பேச வந்துடுவார். அவர் அந்த மாதிரி
ஒரு பிளஸிங். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் ஒரு நியூ லைஃப்காக ட்ரை பண்ணுறாங்க. இந்த லைஃப் ரொம்ப வந்து என்னை டாக்ஸிக் பண்ணிட்டாங்க, இவங்களோட எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது இல்லை, ஒரு கோஆப்ரேஷன் இல்லை, ஒரு அன்பு பாசம் கிடைக்கல. அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஜாப்லெஸ்ஸாக கூட இருந்திருப்பாங்க, இல்லைனா ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காங்க. அவங்களோட இப்போ மூமெண்ட் வந்து ஒரு நல்ல ஃபைனான்ஷியலாக நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிக்கணும். அது ஒரு பிஸ்னஸாக அவங்க எடுத்திருந்தாலும் சரி, ஒரு பர்சனாலிட்டி வைஸ் அவங்கள இன்னும் கொஞ்சம் வந்து வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தெரியுது. அதை நோக்கி தான் இப்போ அவங்களோட இன்டென்ஷன் இருக்குது. அவங்கக்கிட்டேயும் அதை நான் சொன்னேனே, பாசிட்டிவ் திங்கிங் இல்லை. நீங்கள் ஒரு நிறைவான ஒரு தன்மையோடு நீங்கள் உங்கள் ப்ரேயரை வைங்க, உங்கள் லவ் லைஃப்பை நேசிங்க. உங்கள் லவ் லைஃப்பை வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுக்காதீங்க. லவ் லைஃப் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே எல்லாம் அமைஞ்சிடாது கைஸ். எல்லாராலையும் லவ் பண்ண முடியுதா என்ன? எல்லாருக்கும்லாம் அமையாது லவ் லைஃப். அது தானாக தானாக ஸ்பார்க் வரும். ஆனால் அதை கரெக்டாக இது பண்ணி நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து உறவாடிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு போகிறது, நான் அதை பற்றிலாம் நான் இங்கே கொண்டு வரல. உண்மையான ட்ரூ லவ் அவங்களுக்கான சோலை வந்து கண்டுபிடிக்கும். அவங்க பக்கத்தில் இருந்தாலே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. அவங்கக்கிட்ட ஒரு நிறைவுத்தன்மை இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல், அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க. இப்போ திருமணம் ஆனவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு உங்களோட பர்சன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பாண்டிங் லைஃப் லாங் நீடிக்கும். இவர் இப்போ வந்து உங்களோட சார் வந்து ரொம்ப வந்து சாரோ இல்லை மேடமோ, இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா மேடம், ஓகேவா, கொஞ்சம் வந்து அந்த நல்ல மூமெண்ட்டை உங்களுக்குள்ளே நடந்த நல்ல அன்பான விஷயங்களை நினைக்காம கொஞ்சம் நெகட்டிவான தாட்டில் இருக்காங்க. அவங்களோட அவங்க கொடுத்த அந்த உண்மையான லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து நேசிக்கலை. அதை நேசிக்கணும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, கொஞ்சம் அவங்க வந்து பாசிட்டிவ் தாட்டில் இருந்தால் மட்டுமே இது வந்து சாத்தியம், ரீயூனியனுக்கு சாத்தியம். அதை தென் அவங்க வந்து தன்னை வந்து சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லைஃப்பை வந்து நல்லபடியாக அமைச்சிக்கணும். அதுதான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. ஓகே. அவருக்கு சில குற்ற உணர்வுகள் கூட இருக்குது. தான் வந்து இதுக்கெலாம் தகுதியே இல்லையோ, இந்த லைஃப் வந்து இதுக்கெலாம் வந்து நம்ம தகுதி இல்லாதவளா அப்படிங்கிறது ஒரு ஹூண்டிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் வந்து அவங்களோட அந்த சிச்சுவேஷனுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்க அந்த சில விஷயங்களை கரெக்ட் பண்ணாலே அவங்க வந்து எல்லாத்துக்கும் தகுதியானவர் தான். அவங்க நினைக்கிற மாதிரி இதை ரீயூனியன் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நியூ லைஃப்க்கும் மாறலாம். ஸோ அவங்கக்கிட்ட இருக்க அந்த எரர் அவங்களுக்கு, இப்போ நீங்கள் வந்து நம்மளோட சேனல் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இந்த இடத்துல சரி பண்ணணும், இந்த இடத்த கரெக்ட் பண்ண சொல்கிறாரு, ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயம் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியுமா? அவங்களுக்கு அந்த விஷயம் இந்த லவ் பாண்டிங், இந்த திருமண வாழ்க்கை ஏன் இந்த இடத்துல பிரேக் ஆச்சு, இது எதனால் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களோட தப்பை யாரும் சுட்டி காட்ட மாட்டாங்க. எப்போவுமே ஒருத்தர் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் 3/4 பேர் லைஃப் ஏன் இந்த ஃபெயிலியர் நோக்கி ஓடுது தெரியுமா? உங்கள் கூட இருக்கிறவங்க யாரும் உங்களோட தப்பை வந்து சுட்டி காட்ட மாட்டாங்க. எப்போ நீங்கள் விழுந்துடுறீங்களோ அப்போ வந்து குத்தி காமிப்பாங்க. அப்போ வந்து வார்த்தையால் இல்லைன்னா ஆக்ஷனில் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ண தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதாவது உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அவங்கள தப்பாக நினச்சிருவீங்க. அவங்க வந்து உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி நினச்சிருவீங்கன்ட்டு நின்று தான் வேடிக்கை பார்ப்பாங்க. இன்றைக்கி 3/4 ஜனங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் பண்ணுற தவிர வந்து 3/4 பேரண்ட்ஸ் இப்போல்லாம் வந்து பிள்ளைகள் வந்து சில விஷயங்கள் தப்பு பண்ணுறாங்கன்னாலும் அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க, அவங்கள கரெக்ட் பண்ணவும் மாட்டேன்றாங்க. அது ஏன்னா அவங்களுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பாண்டிங் பிரேக் ஆகிடமோ பயப்படுவாங்க. இல்லைன்னா அவன் பண்ணுறது கரெக்டு, அவள் பண்ணுறது கரெக்டு தான். அப்போ யார் தான் அந்த குழந்தைய வந்து சரி பண்ணுவா? கூடவே இருக்கிறது நீங்கள் தான். அது செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சரி அதை வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தால் அவங்களோட தவறை எங்கே தான் புரிஞ்சுக்கிறது? எப்படி தான் அந்த லைஃப்பை அவங்க கொண்டு போகிறது? காலம் ஃபுல்லாக சிங்கிளாக இருக்கலாமா? ஆனால் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப அன்பான
பர்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்கிற ஆஸ் அ குருவாக நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன்ல. உங்கள் பேரண்ட்ஸு சொல்லினா கூட பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லினாலும் பரவாயில்ல. நான் இப்போ ஒரு ஆஸ் அ குருவாக உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இந்த இது பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து சாமுவேல் ஏஞ்சல் கைட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு அங்கே யார் சொல்கிறாங்க? அந்த அம்மாவுக்கு யார் சொல்லுவாங்க? அங்கே தெரியல. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது, அவங்க திரும்ப ரீயூனியன் ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பாண்டிங் தருவாங்களா, அதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தனா நீங்கள் ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணால் கூட எடுத்து பாருங்கள். அதுவும் நான் ஆப்ஷன் சொல்லிட்டேன். உங்களுக்கு இங்கே எல்லாமே உங்களுக்கு புரிதலும் இருக்குது, சொல்யூஷனும் இருக்குது. எஸ், லெட் கோ பண்ணணும். சில பேர் வந்து சிங்கிள் சைல்டு கையில் வச்சுருப்பீங்க, ஃபீமேல் எனர்ஜி தெரியுது, உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினச்சிட்டு தான் இருக்காங்க. லெட் கோ பண்ணுங்கள். இந்த சுச்சுவேஷனை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இது ஒரு சிலருக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஒரு சிலர் வந்து உங்களோட சுச்சுவேஷனை இப்போ வந்து ரொம்ப ஸ்டஃப் பண்ணாதீங்க. இப்போ எந்த திடுப்புன்னு எந்த முடிவும் எடுத்து கொஞ்சம் ட்ராஜடி பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் வந்து டிவைனோட கனெக்டிவாக இருங்க. அவங்க எப்படி உங்களுக்கு நல்ல பர்சனாக கண்டிப்பாக அவங்ககிட்டேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாற்றிக்கணும். ஒரு நல்ல வேலையிலையோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஃபைனான்ஸ் வைஸ் அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கணுங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். ஒரு சிலர் உங்களோட பர்சன் வந்து எனக்கு இவங்களோட அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து கம்ஃபர்ட் இல்லை, இவங்க எனக்கான சோல் இல்லை, அதனால் எனக்கான சோல்மேட் எனக்கு வரணும்னு சொல்லி சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க, அஃபர்மேஷன் சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க ப்ரே பண்ணுற அந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி உங்கள்கிட்டேருந்து முற்றிலுமாக விலகிட்டாங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அவங்க வந்து நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ்க்காக ப்ரே பண்ணுறாங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ அதனால் இப்போ இது வந்து முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. உங்களோட இதையும் சொல்லிட்டாரு. அவங்களோட அந்த பொசிஷனில் அவங்க என்ன மாதிரி தாட்டில் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு தாட் தான் ஓட்டிகிட்ருக்குறாங்க. ஒரு சிலருக்கு ரீயூனியன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சிலர் நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ்க்காக அவங்க அதுக்கான எஃபெக்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தான் நான் அது கம்யூனிகேஷன். ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ அது. ஓகேவா? அந்த டீட்டெயிலை கொடுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரப்படும். இதுதான் என்னால் முடிஞ்ச ஆப்ஷன். நம்ம சேனல் மூலமாக இறைவன் உங்களுக்கு கைடன்ஸும் கொடுக்குறாரு, ரெமிடியும் கொடுக்குறாரு, பிளஸ்ஸிங்கும் கொடுக்குறாரு. எங்கேயாவது இப்போது சில பேருக்கு ரீயூனியன் ஆகுது அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்கேஸ் அந்த மாதிரி எதுவும் ஆகலை, எங்களுக்கு ஏன் இது நடக்கலை அப்படின்னா அதுக்கான கொஸ்டின் எழுப்புங்க. ஏன் நடக்கலைன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அது எதனால் லேகிங் இருக்குது, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது ப்ராப்ளமாக இருக்குது, அதை எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கணுங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? போடுறீங்களா? செய்யலாமா? இதையாச்சும் செய்யுங்களேன். இது இப்படி உண்மையிலே இந்த பிரச்சனையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா இதையாச்சும் செஞ்சீங்கன்னா தானே உங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங்கை வாங்க முடியும். நிறைய டாரோட் ட்ரேடிங் பார்க்குறீங்க, நம்மளது மட்டுமா பார்க்குறீங்க, பல சேனல்களை பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஷூரிட்டி ஏதாவது கொடுக்குறாங்களா? சரி, ஓகே. இப்போ பைல்வான் சூஸ் பண்ண செல்லங்களே சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது புரிதல் வேணும்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இந்த வயலட் கலர் பென்னு கமெண்ட்டில் வந்து பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த ப்ரிடிக்ஷன் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற உங்களோட பர்சனுக்காகவும் உங்களுக்காகவும் 2 பேருக்குமே பார்க்குறோம். உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இதை கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க, ரெண்டாவது உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு சாமுவேல் ஏஞ்சல், அதே மாதிரி உங்கள் பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவர் இந்த லவ் பாண்டிங்கை எப்படி கொண்டு போகலாம்னு நினைக்கிறாரு, என்ன முடிவில் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சரியா?
பாயில் 2 சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, என்ன முடிவில் இருக்கீங்க, என்ன ஒரு தாட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாண்டிங்கை எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படின்ட்டு. பாயில் 2 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் ப்ரே பண்ண விஷயம் வாவ் சூப்பர் சூப்பர். ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்களே செல்லங்களே. சூப்பராக கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. ஓ பாயில் 2 சூஸ் பண்ண மக்களே, உங்களுக்கு வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அஃபர்மேஷன்ஸ் பண்ண விஷயம், அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சோல்மேட், எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நீங்கள் நினச்சி ஏஞ்சல்கிட்ட ப்ரே பண்ணிங்களோ தெரியுதா, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் இந்த லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக போகிறீங்க. என்கேஜ்மெண்ட், யுவர் லவ் லைஃப் இஸ் அசெண்டிங் டு எ ஹையர் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், என்கேஜ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்க. மேக் த எஃபெக்ட். ஒரு சிலர் வந்து உங்களோட முயற்சி இந்த லவ் பாண்டிங்கை வந்து சரி பண்ணுறதுக்கும் இதில் எதுவும் நிறைய முயற்சி செஞ்சுருப்பீங்க என்ன சொல்கிறதுனா கரண்ட்டில் இல்லைனா பாஸ்ட்டில். பட் இப்போ வந்து அந்த எஃபெக்டை வந்து பண்ணுறதில்ல. அந்த ஒரு வேலையை வந்து நீங்கள் பண்ண ரொம்ப வந்து ஓஞ்சிட்டிங்க, மனச்சோர்வு வந்துருச்சு. ஓகேவா, அதை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. கிரேட் லவ் இஸ் ஒர்த் டேக்கிங் த ஸ்டெப் யூ ஆர் கைடட் டு டேக். நீங்கள் உங்களுக்கான உங்களோட அன்பை கொடுங்க, நேசிக்க ஆரம்பிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பர்சனல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன். இது வந்து பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பிரசன்னம் பார்த்து கொடுக்கறது, உங்களோட குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், இவங்களோட அனுகிரகம், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா, பர்சனல் ரீடிங் வேணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காட்கிட்டேருந்து நான் வந்து எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட அனுகிரகம் இருக்கா, எப்படி நாங்கள் வந்து முன்னேறி போகிறது, எங்களுக்கு இந்த தடைகள்லாம் இதனால தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். பிளஸ் யூ குருச்சரணம். இது ஒரு சிலருக்கு சொல்கிறார். ஒரு சிலருக்கு உங்களோட நீங்கள் பண்ண அஃபர்மேஷன்ஸ், ப்ரேயர், விசுவலைசேஷன் பிரிங் யூ டுகெதர், உங்களை 2 பேரையும் சேர்க்க போகிறது. காலிங் யுவர் சோல்மேட், உங்களுக்கான அந்த சோல்மேட் பேர் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. இப்போ உங்களோட மைண்ட் செட் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க, உங்களோட லவ் பாண்டிங்கை இப்படி தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு, நடக்க போகுது, நீங்கள் அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க செல்லங்களே. அப்போ தான் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு வந்து உங்களை அறியாமையே ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குறீங்க. ஓகேவா, ஒரு டிவைன் மேலே ஒரு நம்பிக்கை, புரிதல் எல்லாமே கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஏன் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கான காரணம் என்ன, அவங்கக்கிட்ட இருக்க லேகிங் என்ன அப்படிங்கிறதையும் உங்களால் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியும். அடுத்த கட்டம் உங்களை வந்து கொண்டு போக முடியும் உங்கள் லைஃப்பை. சரியா, சரி, இப்போ உங்கள் பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவர் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்கள் லவ் பாண்டிங்கை எப்படி பார்க்குறாரு, அவர் எப்படி வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ண போகிறாரு தெரிஞ்சுக்கோங்க. வாவ், உங்கள் பர்சன் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, எப்படி கொண்டு போக போகிறாரு இந்த லவ் பாண்டிங்கை. சூப்பர் சூப்பர் சூப்பர். வா, உங்கள் பர்சன் வந்து நீங்களும் அவரும் வந்து ரொம்ப உங்களோட பாஸ்டில் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நினச்சி ரீயூனியன் ஆகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க ரீயூனியன் ஆனாலும் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் அதை வந்து அந்த பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க. இது திருமணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அந்த பாண்டிங்கை திருமணத்தில் கொண்டு போய் இது பண்ணுறீங்கன்னாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகும். அவர் வந்து கொஞ்ச நாளாக வந்து எப்படின்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே, என்னென்னா உங்கள் மேலேயும் ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி தெரியுது அவர்கிட்ட.
ரெண்டாவது அவர் மேலே செல்ஃப் லவ்வே இல்லாத மாதிரி இருக்குது. நான் வந்து எனக்கு ஏன் இப்படி நடக்குது, இது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவருக்கு செகண்டாக வந்திருப்பீங்க. ஏற்கனவே அவர் வந்து ஃபெயிலியரில் இருக்கலாம், அவருக்கு பிரேக் ஆகிருக்கும். உங்களது வந்து செகண்ட் லவ்வாக இருக்கலாம், இல்லை செகண்ட் மேரேஜாக இருக்கலாம் உங்களோட. இதுவும் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது அப்படி சொல்லிவிட்டு அவரை பற்றி ஒரு என்னென்னா ஒரு குற்ற உணர்வு, ஒரு தன்னை பற்றி தானே வந்து லோயராக நினச்சிக்கிறது. நீங்கள் எல்லாம் தகுதியானவங்க தான், உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவருக்கும் சில கம்யூனிகேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து கொஞ்ச நாளாக அவர் வந்து உங்களை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் நீங்கள் எப்படி அவருக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க, உங்கள் கூட இருந்தால் ரொம்ப அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அன்பாக, இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் அவங்களுக்கு யார்கிட்டேயும் இருக்காது. ஸோ நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து தொலைக்கிறோமோ, அதனால் நம்ம ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு தெரியுது. ஸோ ரீயூனியன் ஆகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அவர் மைண்டில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான கில்ட் ஃபீலிங்கும் இருக்குது. கொஞ்சம் ட்ரஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ட்ரஸ்ட்டை வந்து வளர்த்துக்கணும் அவர். திஸ் சிச்சுவேஷன் இஸ் காலிங் ஃபார் யூ டு ஹாவ் ஃபெய்த். ஸோ சில நேரங்களில் அவருக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து நம்பிக்கை தன்மை குறையுது. உங்களோட அந்த திருமண பந்தத்தில் வந்து திரும்ப வந்து நம்ம ஃபெயிலியர் பார்த்துருவோமோ, இந்த பாண்டிங்கும் அந்த மாதிரி ஆகிடுமோ, அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்குது. அதுக்கு வந்து டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் அவர் நம்பிக்கையை வளர்த்துக்கணும். அவர்கிட்ட இருக்க அந்த இது விஷயங்கள் இதுதான் அவர்கிட்ட இருக்க லேகிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் கூட ரீயூனியன் பண்ண வராங்க, உங்களோட லவ் பாண்டிங்கை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்கன்னா, கொஞ்சம் அவருக்கு வந்து நம்பிக்கை கொடுங்க, டிவைன் மேலே ஒரு புரிதலை கொடுங்க. ஓகேவா? அவர் ஆல்ரெடி வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கார்டு பார்த்ததும் இதை பார்த்ததும் எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் பர்சனுக்கு நீங்கள் செகண்ட் இதுதான். ஓகேவா? அவருக்கு ஏற்கனவே ஃபெயிலியர் பார்த்துருப்பாரு, அவரோட ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் பார்த்துருக்காரு. லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. அவர் அந்த பர்சனை பற்றின அந்த விஷயத்தை விடலை. அதனால தான் இப்போ இந்த யூனியன்லேயும் அவருக்கு அந்த ட்ரஸ்ட் இல்லை. ஆனால் நீங்கள் ட்ரஸ்டான பர்சன் தான். நீங்கள் கொஞ்சம் அவருக்கு எல்லாமே பாண்டிங் கொடுக்கணுன்ற நினைக்கிற பர்சன் தான். பட் ஆனால் அவருக்கு அந்த ட்ரஸ்ட் வந்து நம்ம இதுக்கெலாம் ஆசைவே படக்கூடாது, நமக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாதா, நம்ம வந்து அதுக்கு தகுதி இல்லாதவனோ, ஏன்னா நம்மளோட பழைய பார்ட்னர் நம்மளை அப்படி தானே இது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு, அதை அவர் வந்து ரிலீஸ் பண்ணலை. ஓகேவா? இது ஒரு சிலர் வந்து நீங்கள் அதாவது உங்கள் பர்சன் வந்து சில அடிக்ஷனில் மாட்டிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு தேவையற்ற பழக்கத்தில் கூட இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் டிபெண்டன்ஸியாக, சில பேருக்கு சொல்கிறேன், உங்கள் பர்சன் வந்து இண்டிவிஜுவலாக எப்படின்னா ஓன் ஸ்டாண்டிங்கில் இதுவாக இருக்க மாதிரி தெரியல. அவருக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு, அவருக்குன்னு ஒரு இன்கம், ஃபைனான்ஸ் சப்போர்ட், அந்த மாதிரிலாம் இல்லாமல் யாரையும் நம்பி இருக்க மாதிரி இருக்குது. ஒன்று உங்களை நம்பி இருப்பார் டிபெண்ட் பண்ணி, இல்லைனா அவங்க கூட இருக்கிற முக்கியமான உறவுகள், அம்மா அப்பா இல்லை சகோதரன் சகோதரிகள், யாரையோ. அவர் அந்த ஓன் ஸ்டாண்டிங்கில் சில அடிக்ஷன்லேயும் மாட்டியிருக்காரு. அந்த அடிக்ஷன் காரணமாக தான் உங்களோட லைஃப்பில் கூட அந்த கிளாஷ் வரதுக்கான காரணமாக இருக்கும். ஆனால் அது நீங்கள் வந்து செகண்ட் தான். ஓகேவா? அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபெயிலியர் பார்த்துருக்காரு. 2வது அமைஞ்ச வாழ்க்கை தான் உங்களுக்கும். உங்கள் கூடயும் அந்த ஒரு விஷயம் நடக்குதுங்கிற போது அவருக்கு சில கில்ட் ஃபீலிங் வருது. சில அடிக்ஷனில் கூட சில பேர் இருக்கிறாங்க. 2வது அவங்க வந்து ஃபைனான்ஸ்க்காகவும் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஃபைனான்ஷியல் விஷயத்துலேயும் அவங்க வந்து டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. உங்களை நான் சொன்ன மாதிரி தான். இந்த கார்டு நான் பார்க்கவே இல்லை, நான் இதை பார்த்து தான் இப்படியே சொன்னேன் நான். ஓகேவா? எவ்வளோ அழகாக இன்ட்யூஷனில் வர வைக்கிறாங்க பாரு. அடுத்த கார்ட்லேயே எதாவது சொல்கிறாங்க, ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் ஆர் ஃபேக்டர் இன் யுவர் லவ் லைஃப் ரைட் நவ். எஸ், இந்த ஒரு விஷயம் இருக்குது. சில பேருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன் இல்லை வேறு மாதிரி ஏதோ ஒரு அடிக்ஷன் சம்திங் ஏதோ இருக்குது. அவங்க டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. அதை நான் சொன்னாலே, இதை பார்த்தோன்னே சொல்லிட்டேனே நான். வாட் சூப்பரில். ஸோ இப்படி ஒரு பர்சன், இப்போ உங்கள் பர்சனோட சிச்சுவேஷன் தெரிஞ்சிருச்சு. சில பேருக்கு வந்து இது எல்லாருக்கும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அந்த லேகிங்கில் உங்கள் பர்சனை பற்றி நான் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக ஸ்பார்க் வரும். அவர்கிட்ட சில விஷயங்களை நீங்களே பார்த்துருக்கலாம். இன்கேஸ் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க.
ஓகேவா? ஸோ அவர் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட ரீயூனியன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு இந்த மாதிரி ஆழ்மன பதிவுகள் அவங்களோட எக்ஸை ரிலீஃப் பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன் பண்ணுறது, சரியான கான்சன்ட்ரேஷன் வேலையில் காமிக்காமல் இருக்கிறது, தனக்குன்னு ஒரு ஃபைனான்சியல் இது வந்து ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது, டிபெண்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட்டு, அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? எல்லா விதமான சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், வயதானவர்கள் வரைக்கும் சில அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மென்டாலிட்டி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஓவர் அந்த டிப்ரெஷனால் அவங்களோட ஆட்டிடியூடில் சில சேஞ்சஸ் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அது அந்த மாதிரி ஒரு இதில் மாட்டிக்குவாங்க. அவங்க பேஷண்ட்டு, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கணுன்னா அவங்களாம் பேஷண்ட்டு. அந்த மாதிரி உங்களோட பர்சன் இருந்தாங்கன்னா சரி பண்ணுங்கள். ஆழ்மன பதிவுகளை வந்து கிளியர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்ககிட்டேயும் அந்த ஃபெயிலியர், அந்த பாஸ்ட் ஃபெயிலியர் திரும்ப வந்துட போதுன்னு பயப்படுறாரு. ஆனால் அதை மறக்க மாட்டேங்கிறார். அவருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் டிவைன் பாத் சேனல் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். சில பேர் நீங்கள் பண்ணுற அந்த பாஸ்ட் ரெக்கார்டு உங்களோட ஆழ்மன பதிவாக இருக்கிறதுனால நீங்கள் ஃப்யூச்சர்லேயே இல்லை கரண்ட்லேயும் அதே மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த ஸ்ட்ரகிளில் வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க. ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி செகண்ட் லைஃப் வரும். எல்லாமே மாறிடுச்சுடா சாமி, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணு கிட்ட வர மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா அண்டரில் போயிடும். அந்த விஷயம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். அது ஏன்னா அது நீங்கள் மாம்பழம் விதைச்சி வைக்கல, கஞ்சா செடியை வச்சுட்டு மாம்பழத்துக்காக வெயிட் பண்ண கதையாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு ரெக்கார்டு இல்லை, ஆனால் அவருக்கு ரெக்கார்டு இருக்குது. அவருக்கு பாஸ்ட் லைஃப் இருக்குது. அதை வந்து அவரால் மறக்க முடியல. அடிக்ஷன் இருக்குது. சில பேருக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக் இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இதிலேருந்து அவரை வெளியே கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை சரி பண்ணுங்கள், அவர் வந்து சரியாவார். சரியா? ஏதாவது இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு வேணும், இதிலேருந்து இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து உங்கள் பார்ட்னரை முழுவதும் நீங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பாருங்களேன். ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட. உங்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா மேடம் இதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பார்த்துக்கோங்க. இந்த எப்படின்னா சில பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டாக நம்மக்கிட்ட வந்து நான் ஆஸ் அ ஃப்ளவர் தெரபிஸ்ட், ரேக்கி ஹீலர், ரேக்கி மாஸ்டர், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அதனால் உங்களோட கர்மாங்கிற அந்த விஷயத்தையும் நம்மளால் சரி பண்ணி கொடுக்க முடியும். சில பேருக்கு இந்த உறவு பந்தம் வந்து ஏன் இந்த மாதிரி லேக் ஆகுது அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிதல் கொடுத்துட்டார் இன்றைக்கி ஏஞ்சல். ஏன்னா நான் மொத்தமாக தான் கலெக்டிவாக ரீடிங் போடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்களோட தாட் எப்படி இருக்குது, உங்களோட அந்த விஷயங்கள், இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, இந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்க, உங்களுக்கு சில ஐடியா இருக்கும்ல. ஏன்னா நிறைய வழியை அனுபவிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க, இது வருமா வராதா, இல்லை இது வந்தால் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அந்த பார்ட்டிக்கும் எப்படி என்னென்ன பிரச்சனையில் அவர் இருக்கார், அவருக்கு என்ன ஒரு சொல்யூஷன் இறைவன் கொடுக்குறாரு, டிவைன் கொடுக்குறாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ உங்களை இதிலேருந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? கவலைப்படாதீங்க. ஏதாவது புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்கள். ஓகே? ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர். கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டேன், கஷ்டப்படாதீங்க. அது வாட்ஸ்அப் நம்பர் ஏன் கொடுத்து வச்சுருக்கேன்னா சில பேருக்குலாம் இதுக்கு எங்கே போனாலும் தீர்வு கிடையாதுங்கிறதுனால சரி நம்மளால் முடிஞ்ச நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது இந்த கார்மிக் சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதையும் சரி பண்ணுவேன். ஆஸ்ட்ரோவும் பார்க்குறேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ பார்த்துக்கணுன்னு நினச்சாலும் பார்த்துக்கோங்க, பிரசன்னம் பார்த்துக்கணுன்னு நினச்சாலும் சரி, ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு கர்மானால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லலாம் அடி வாங்கிட்டு இருக்கீங்கனாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எவ்வளோ அற்புதமான வாய்ப்பு. ஓகேவா? சில பேருக்கெல்லாம் வந்து நான் சொல்கிற விஷயம் அமேசிங்காக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் நிஜம்தான். ஓகேவா? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். இந்த நம்பருக்கு வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நான் சொன்ன மாதிரி ஆஸ்ட்ரோவில் பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, கன்சல்டேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்காக கன்சல்டேஷன் வரேன், இல்லை பர்சனல் ரீடிங் டேரோட் பார்த்துக்கிறேன், இல்லைனா வந்து கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு கிளாஸ் கற்றுக்கோங்க கைஸ். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் நீங்கள் பொதுவாக வந்து எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா, இதுக்கு என்ன ப்ரைஸ் அப்படிலாம் கேட்காதீங்க. அது மாதிரி எல்லாம் வந்து அந்த டாக்டராலையும் கொடுக்க முடியாது. ஆஸ் எ டாக்டரை விட அடுத்த நிலையில் தான் இருக்கோம் நாங்கள். நீங்கள் இன்னும் நினச்சிட்டுங்க, இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் எனக்கு வந்து இந்த நோய் இருக்குது, இதுக்கு எவ்வளோலாம் பில் சார்ஜ் பண்ணுவீங்க, இதுக்கு எவ்வளோ அட்மிஷன் சார்ஜு, ட்ரீட்மெண்ட் சார்ஜு, ஸ்கேனிங் சார்ஜ் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லுங்கள், நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதா வரலையான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம்
அப்படியே கேட்டு போகிறீங்க. இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்கிற இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த என்ன செய்யணுங்கிறத அங்கே டாக்டர் போனதுக்கப்புறம் தான் அது ரொம்ப சிவியர் ப்ராப்ளமா இல்லைனா இப்போ வந்த ப்ராப்ளமா எப்படின்னு அனலைஸ் பண்ணி ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இல்லைனா அதுக்கு மோர் தென் 1 வீக்கா இல்லை 1 மந்த்தா அப்படிங்கிறது அப்போ சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த டாக்டருக்கும் மேலே தான் உங்களுக்கு டாக்டரால் கைவிடப்பட்ட கேஸையும் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோன்னா எங்களோட டிவைன் பவர் என்ன மாதிரி நாங்கள் ஒரு இதில் இருக்கிறோம், நான் பொசிஷனில் இருக்கிறோன்னு நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. எங்ககிட்ட வந்து நீங்கள் தேவையில்லாத கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் வந்து ஆத்மார்த்தமாக செய்கிறேன் இந்த ஜாபை. இது இறைவன் எனக்கு கொடுத்துருக்க வேலை. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்பீங்களா? ஒரு கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா தானே உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை உள்ளே ஓடிட்டுருக்குது, அதுக்கு எங்கே நம்ம அந்த ரூட்டுக்கு எந்த ரூட்டில் இருக்க பிரச்சனையை சரி பேசிக் எங்கே வருதோ அங்கே சரி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் அலோபதி டாக்டர்கிட்டலாம் போனீங்கன்னா வந்த பிரச்சனையை மட்டும்தான் ஆஃப் பண்ணி கொடுப்பாங்க. அண்டர்லைன் ஆஃப். நான் முழுவதும் குணப்படுத்தணுன்னா அந்த ரூட் திரும்ப மறுநாள் ஏதாவது வேறு ஒரு பிரச்சனை இல்லை அதே பிரச்சனை வந்ததுன்னா நேற்று தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனேன், எனக்கு ஏன் ஒரே நாளில் வந்துச்சு இல்லை ஒரே மாதத்தில் வந்துச்சு, நீங்கள் அங்கே போய் கேள்வியெலாம் கேட்க முடியாது. கேட்பீங்களா? எப்போ பிரச்சனை வந்தாலும் போக வேண்டியதான். அப்போ நேற்றுக்கு உங்களுக்கு அந்த வலி சரியாக இருந்தால் ஒரு மாத்திரையை கொடுத்தாங்களா போட்டிங்களா திரும்ப பிரச்சனை வந்தால் திரும்ப போவீங்க. இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் பிரச்சனை ஏன் வருது ரிப்பீட்டடாக? அது அவங்க கொடுக்குற அந்த மெடிசனில் சைடு எஃபெக்ட் இருக்கா எல்லாம் தெரிஞ்சு தான் வாங்கி போட்டுக்கிறீங்க. ஆனால் இங்கே எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. உங்கள் வாழ்வியலை உங்கள் உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணக்கூடிய அற்புத கலை இது. இதுக்கு வந்து டைம் பார்க்குறீங்க, மணி பார்க்குறீங்கன்னா அதுக்கு நான் கடவுள் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் நேரில் வந்தால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அப்படிதான் சரியா? இதுக்கு மேலே யாரும் வந்து இதுவாக எந்த டாக்டர்கள் கைவிடப்பட்ட கேஸே நாங்கள் வந்து ஹீலர்ஸ் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் ஒரு குடுப்பினை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஃப்ரீக்வன்சியில் வருவீங்க. இல்லாதவங்கெல்லாம் வந்து சும்மா கமெண்ட் பண்ணிவிட்டு 10ஓட 11 பார்த்துட்டே போவீங்க. அவ்வளோதான், பார்த்துட்டே போங்க. அதுதான் உங்களோட கர்மானா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எத்தனை கணக்கம்பட்டி சித்தர் வந்தாலும் உங்களெல்லாம் மாற்ற முடியாது. எத்தனை ஸ்ரீகிருஷ்ணர் வந்தாலும் உங்களெல்லாம் மாற்ற முடியாது. அது ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இன்றைக்கி கனகம்பட்டி அப்பாவா இன்றைக்கி ஹேமாவா நின்று பேசின்னு இருக்கிறார். அவ்வளோதான். அது எத்தனை பேருக்கு உணர்தல் இருக்குதோ. நான் இந்த டாரோட் ரீடிங் எடுத்து என்னோட அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் யாரெல்லாம் வந்துட்டுருக்கீங்களோ, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கனெக்டிவில் இருக்கீங்களோ, நான் இந்த வைப்ரேஷனில் இருக்கும் போது நீங்கள் டிவைனோட இந்த டிவைன் பாத் சேனலுக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம், அதாவது இங்கே வரும்பொழுதே உங்களுக்கு தெரியும், ஒரு மன அமைதி கிடைக்கும். இங்கே இது எல்லாமே சரியான மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பேருக்கு கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உடம்பு சிலுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன் அந்த இது இங்கே இருக்குது. என் ஆரோட கனெக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் உங்களோட லெவல் வேறு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இவ்வளோ அற்புதமான ஒரு வாய்ப்பை டிவைன் பாத் மூலமாக இறைவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. அது வந்து நம்மளோட ஆர்கேஞ்சல்ஸ் மூலமாக கொடுக்குறாரு, நம்மளோட சித்தர்கள் மூலமாக கொடுக்குறாரு. அவர் ஒரு கடத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு இடத்துல பேசுகிறாரு, நான் உனக்கு எத்தனை விதத்தில் வந்து உனக்கு உபதேசம் கொடுக்குறேன், எவ்வளவோ எளிமையாக எவ்வளவோ எளிமையாக. அவர் இருந்த அந்த கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த யுகத்தில் அப்போல்லாம் வந்து யாகம்தான் வளர்த்துவாங்க. யாகம் பண்ணி தான் இறைவனை வந்து அடையிறது, இறைவனை வந்து இறைவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. ஆனால் கலியுகத்தில் அந்த மாதிரி யாரும் அவ்வளோ பெரிய யாகம்லாம் நடத்த முடியாது. ஏன்னா அன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். கலியுகத்தில் இந்த மாதிரிலாம் யாரும் வந்து பெரிய யஜ்யங்கள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போது என்ன கிருஷ்ணா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவரோட பக்தர் கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிற விஷயம் என்னென்னா, என் நாமத்தை சொல்லட்டும். அவங்க இறைவன் நாமத்தை சொன்னாலே போதும், அவங்க பிரச்சனைக்கு அந்த சொல்யூஷனை நான் கொடுப்பேன். அவங்க யாகம்லாம் பண்ணி பெருசாக அதுக்கெல்லாம் யாகம் பண்ணணும், நிறைய செலவு பண்ணணும், நிறைய இவங்களெல்லாம் கூப்பிட்டு குருமார்களெல்லாம் கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சு அந்த யாக குண்டை வளர்த்தணும். அதுக்கு எவ்வளவோ டைம் வேஸ்ட் டைமை கொடுக்கணும், மணியை கொடுக்கணும், அதே மாதிரி மேன் பவரை தரணும். இத்தனை விஷயம் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, என்ன செய்வீங்களா?
இன்றைக்கி நீங்கள் வந்து ஓடிட்டுருக்கீங்க இது பின்னாடின்னா வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் பின்னாடியும் தேவையற்ற அந்த இப்போ வந்து சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. அது பின்னாடி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஆனால் நல்ல விஷயத்த 4 பேர் சொல்லும் போது யார் மூலியமாவது இறைவன் உங்களுக்கு சென்ட் பண்ணுறாருன்னா அதை கேட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு 1000 வாட்டி யோசிக்கிறீங்க. கமெண்ட்டு தேவையில்லாத கமெண்ட் போட்டுனா எனக்கு ஒன்றும் இல்லை ராஜா, உனக்கு இந்த ஜென்மத்தில் தீர்வு கிடையாது, நீ இனி நிறைய பிறவி இப்போ வந்து மனித பிறவியில் இருக்க எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறவங்கள பார்த்தா நான் இதை தான் யோசிப்பேன். எனக்கு வந்து சட்டுன்னு அவங்க மேலே கோபம், அவங்கள திட்டுறது, அவங்களுக்கு அவங்க பண்ணுற விஷயம் எனக்கு எதுவுமே பண்ணாது. அவங்கள பார்த்தா எனக்கு அனுதாபமும் ஒரு அக்கறையும் தான் வருது. அட கண்ணுக்கு முன்னாடி நீ வந்து இந்த விஷயத்த வேணான்ட்டு போகிற, உனக்கு எந்த பிறவியில் எப்படி நீ இன்னும் எத்தனை பிறவி எடுக்க போறியோ, எவ்வளோ கஷ்டப்பட போறியோ தெரியலையா இறைவா, அப்படி தான் எனக்கு அவங்க மேலெல்லாம் தோணுது. ஓகேவா? சில பேர் தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணும்போது உனக்கு இந்த ஜென்மத்தில் கிடையாது, நீ எத்தனை பிறவி எடுக்க போறியோ எவ்வளோ பாடு, இப்போ தான் நீ மனித பிறவியில் இருக்க, ஆனால் அடுத்த பிறவி உனக்கு இது கிடைக்குமான்னு கிடையாது. அடுத்த பிறவி நீ வேறு ஏதாவது பிறந்து நீ அது அந்த என்ன சொல்கிறது, அந்த வடிவேல் பேசுவாங்க பாருங்கள், அது மாதிரி எப்படியெல்லாம் இதுவாகி அடி வாங்கி அடுத்த லெவல் போறியோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும், ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமே புரிஞ்சிடாது. யாருக்கு புரியுதோ அவங்க பாக்கியவான். புரியாதவங்கள உட்கார வச்சு நம்ம எதுக்கு பாடம் எடுத்துன்னு இருக்கணும்? தட்ஸ் இட். ஓகே பிள்ளைங்களா, சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அறியாமையில் இருக்கீங்க, அதனால தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், சரியா? ஓகே. சில பேருக்கு நான் சொன்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க உங்கள் பர்சன் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்யூஷன் தெரிஞ்ச, அது ஒரு சிலருக்கு தெரியும். ஆமாம், என்னோடய பர்சனுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அப்படிலாம் இருந்து அவரை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லை அவரை கூட்டிகிட்டு வந்து தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் உங்களை ரீச் பண்ணிவிடும். புரியுதா? அதனால் என்னை வந்து டைரெக்டாக மீட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷனுக்கு வரணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. கிளாஸ் கற்றுக்கணும், எதுவாக இருந்தாலும் ஆன்லைன்லேயே பண்ணிவிடுவேன். நீங்கள் இதுக்கு மேலே கம்ஃபர்ட் எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் உட்காந்த இடத்துலேயே உங்களை சரி பண்ணிக்க முடியும். இறைவன் எவ்வளோ அழகாக உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் பாருங்கள். இப்போ நான் என்னோடய இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டா எவ்வளோ உங்களுக்கு வந்து போயிட்டு வர எக்ஸ்பென்ஸு, டைமு, இதுக்குன்னு தனியாக நீங்கள் லீவ், இப்போது வந்து பிஸ்னஸில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுத்துட்டு லீவ் கொடுத்துட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வரணும். பட் உங்களுக்கு நான் வந்து எல்லாமே கம்ஃபர்டபுளாக நீ இருக்கிற இடத்துலையே நான் சரி பண்ணுறேன், உட்காந்துரு, நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஒரு அற்புதத்தை வந்து டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், இது வேணுமா வேணாமான்னுட்டு. ஒரு ஆஸ்ட்ரோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது ரெமெடி வேணும்னாலும் பண்ணித்தரேன், பிரசன்னா வேணும்னாலும் பண்ணித்தரேன், இல்லை பர்சனல் ரீடிங் டேரோட்டில் பார்க்கணுன்னு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு அவைலபிள். ஓகே, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டினீங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வந்ததுன்னா அதோட புண்ணியம் கர்மா உங்களுக்கு சேரும். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.